வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, விஎஸ்சிபிஆர் தியரி அப்படின்னு இதை ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் எடுக்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ யூனிட் 1ல there are 4 கொஷின்ஸ் விஎஸ்சிபிஆர் கான்செப்ட்ல இருந்தே கேட்டிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஷேப்பு ஹைப்ரிடைசேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக இதில் மார்க் எடுக்கலாம், சிம்பிள் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுட்டாவே போதும். இந்த கொஷின்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம் எப்படி ஈஸியாக ஒரு காம்பவுண்டு கொடுத்தா அதனோட ஷேப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஹைப்ரிடைசேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் த பாஸ்லேட்ஸ், only I am going to give the determination of shape and hybridization for this video. Okay, வாங்க இப்போ நம்ம எப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதோட ஷேப் அண்ட் ஹைப்ரிடைசேஷனை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸ்டெரிக் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெரிக் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஷேப் வரும், என்ன மாதிரியான ஹைப்ரிடைசேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு காம்பவுண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அதுல பாண்ட் பேர் லோன் பேர் என்னன்றத நம்ம பார்க்கணும். பாண்ட் பேர் லோன் பேரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டெரிக் நம்பர் சொல்லுவோம். ஓகேங்களா? எய்தர் எல்லாமே பாண்ட் பேரா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் கூட ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். நாட் ஒன்லி லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்குமான்னு பார்த்தா நோ. இப்போ இந்த காம்பவுண்ட்ல பாண்ட் பேர் இருக்கும், லோன் பேரா இருக்கும். பாண்ட் பேர்னா என்ன, லோன் பேர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுக்குற இந்த ஸ்டெரிக் நம்பர் எதை பேஸ் பண்ணுதுன்னா அந்த காம்பவுண்டோட பாண்ட் நம்பர், பாண்ட் பேர் ஆஸ் வெல் அஸ் இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் லோன் பேர். ஸோ அதை பொறுத்தது தான் இந்த ஸ்டெரிக் நம்பர். இந்த ஸ்டெரிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா அது என்ன ஹைப்ரிடைசேஷன்ல இருக்கு அப்படின்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் ஐ டெல் யூ 2 ஸ்டெரிக் நம்பர் இருந்துச்சுன்னா அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி, எஸ் கேரக்டர் இருக்கும், பி கேரக்டர் இருக்கும். கண்டிப்பா ஒரு S ஒரு P, தட் இஸ் 2. ஸ்டெரிக் நம்பர் 2னா SP ஹைப்ரிடைசேஷன், ஸ்டெரிக் நம்பர் 3னா SP2. ஸோ ஹைப்ரிடைசேஷன் நான் சொல்லிட்டேன். இப்போ 2 ஸ்டெரிக் நம்பர் வந்துச்சுன்னா SP சொல்கிறோம், 3 அப்படின்னா SP2, 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP3. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெரிக் நம்பர் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் p ஆர்பிட்டல்ஸ். பாருங்கள், SP2, SP2 3, SP3 டோட்டலாக கவுண்ட் பண்ணால் P3, S1. ஸோ 3 + 1 4. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டெரிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஹைப்ரிடைசேஷன் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா SP3 நெக்ஸ்ட் D. இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா DSP3லாம் கூட வரும், ஆனால் இங்கே அந்த மாதிரி வராது. ஓகேங்களா? அது ரீசன் நம்ம அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பார்க்குறோன்னா 5 ஸ்டெரிக் நம்பர் இருந்துச்சுனாவே அது என்ன ஹைப்ரிடைசேஷனில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா SP3D. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெரிக் நம்பர் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP3D2. மோஸ்ட்லி இதுக்குள்ள தான், இந்த ஹைப்ரிடைசேஷனுக்குள்ள தான் நம்மளுடைய இன்ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கன்ஃபியூஷனே வேண்டாம், இந்த ஹைப்ரிடைசேஷனுக்குள்ள தான் நமக்கு அந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத நீங்கள் கிளாரிட்டியாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம ஸ்டெரிக் நம்பரை பேஸ் பண்ணி ஹைப்ரிடைசேஷன் என்னன்றதை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி ஸ்டெரிக் நம்பர் நம்ம எழுதுறதுன்ற ஸ்டெப்பை லேட்டர் ஐ வில் டெல் யூ. பட் இந்த ஷேப்பை பற்றின இன்ட்ரோடக்ஷனும் நான் இப்போ கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சப்போஸ் நம்மளுடைய ஹைப்ரிடைசேஷன் ஸ்டெரிக் நம்பர் 2 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அதுக்கு என்ன ஷேப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் போத் ஸ்டெரிக் நம்பர் பாண்ட் பேராகவே இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோன்னா லீனியர்னு சொல்கிறோம். இதில் எந்த கன்ஃபியூஷனுமே தேவையில்லை, ஏன்னா இருக்கிறது பாண்ட் பேர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அங்கே லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகியிருக்க சான்சஸ் லெஸ் தான். அப்போ இங்கே SP ஹைப்ரிடைசேஷன்னாவே அதில் இருக்கிற பேர் எப்படிப்பட்டதுன்னா பாண்ட் பேராக மட்டும்தான் இருக்கும். அதனோட ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஷேப். there is no doubt in that. ஓகே, பட் நெக்ஸ்ட் வரும்போது something we have to know. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெரிக் நம்பர் 3 இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ஸ்டெரிக் நம்பர் 3மே என்னவா இருக்கும்னா பாண்ட் பேராகவே இருந்துச்சுன்னா அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அந்த ஷேப்பு ட்ரைகோனல் பிளேனார்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறேன், பாண்ட் பேரு 3மே பாண்ட் பேராக இருந்துச்சுன்னா
அது ட்ரைகோனல் பிளேனார். நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பாண்ட் பேர் 2 இருக்கு, லோன் பேர் 1 ப்ரெசென்ட் ஆயிருக்கு வச்சுக்கிங்களேன். இப்போ இங்க நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா ட்ரைகோனல் பிளேனார்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அங்க என்ன சொல்லணும்னா அதனோட ஷேப்பு ஆங்குலர் ஷேப்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் கால்டு பெண்ட் ஷேப், ஆர் அதர்வைஸ் கால்டு வி ஷேப். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னன்னு சொல்றோம்னா வி ஷேப்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ வி ஷேப்பு ஆர் பெண்ட் ஷேப்பு ஆங்குலர் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணுமே அந்த 3 ஸ்டெரிக் நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3மே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பாண்ட் பேர் 1 லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெரிக் நம்பர் இருந்துச்சுன்னா அதனோட ஹைபிரிடைசேஷன் sp3ன்னு சொல்லிட்டோம். இப்போ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். சப்போஸ் அந்த 4 ஸ்டெரிக் நம்பர் எல்லாமே என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் பேரா இருந்துச்சுன்னா there is no lone pair. அப்படி இருக்கும்போது நம்ம அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is shape டெட்ராஹெட்ரல்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ பாண்ட் பேர் வந்து 3ஆ இருந்து லோன் பேர் 1 ப்ரெசென்ட் ஆயிருக்கு வச்சுக்கிங்களேன். அப்போ அது அந்த ஷேப்பை we should not say டெட்ராஹெட்ரல், அங்கே என்ன சொல்லணும்னா ட்ரைகோனல் பிரமிடல்னு சொல்லணும். இந்த கான்செப்டை மட்டும் நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க. இப்போ எழுதி போட்டிருக்கிற இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா எனி காம்பவுண்ட் இஃப் தே ஆர் given we have to write the shape and hybridization. அப்போ பார்த்தீங்கன்னா 3 bond pairs and 1 lone pair present இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லணும் ட்ரைகோனல் பிரமிடல்னு சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சேம் வே பாண்ட் பேர் 2 லோன் பேர் 2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு வச்சுக்கிங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இங்க என்ன பார்த்தோமோ அதே தான் ஆங்குலர் ஆர் பெண்ட் ஷேப் ஆர் வி ஷேப். நான் இங்கே வி ஷேப் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது என்னன்னா நம்ம கொடுக்கலாம், ஆங்குலர் ஷேப் கொடுத்துருக்கலாம், பெண்ட் ஷேப் கொடுத்துருக்கலாம், ஆர் வி ஷேப் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே இதில் நீங்கள் ஸ்டெரிக் நம்பர் 3லையும் 4லையும் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருது. அப்போ 5 and 6லையும் இருக்கிற அந்த கான்செப்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ ஸ்டெரிக் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா same way here also bond pair 5 totally இருக்கிற அந்த 5 ஸ்டெரிக் நம்பரும் வந்து பாண்ட் பேராவே இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும் அந்த ஸ்ட்ரக்சரை ட்ரைகோனல் பைபிரமிடல்னு சொல்லணும். அதுவே பாண்ட் பேர் 4ஆ இருந்து பாண்ட் பேர் 4 லோன் பேர் 1 இருந்துச்சுன்னா ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட்டா இருந்துச்சுனாவே அந்த ஷேப்பை நம்ம என்னன்னு சொல்லணும்னா சீசா ஷேப்னு சொல்லணும். என்ன ஷேப் சொல்லுவோம், சீசா ஷேப். ஓகேங்களா, அதுவே பாண்ட் பேர் 3 லோன் பேர் 2ஆ இருந்துச்சுன்னா ஓகேங்களா, லோன் பேர் 2ஆ இருந்துச்சுன்னா அப்ப என்ன சொல்லணும்னா டி ஷேப்னு சொல்லுவோம். டி ஷேப் இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டெரிக் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம என்ன ஷேப் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா, டி ஷேப். நெக்ஸ்ட் சேம் வே பாண்ட் பேர் 2 லோன் பேர் 3 லோன் பேர் கூட சில காம்பவுண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகும், பாண்ட் பேர் வந்து 2 தான் இருக்கும். அந்த மாதிரி காம்பவுண்டுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் சொல்றோம்னா ஏ லீனியர். இங்க பாருங்க இங்கேயும் லீனியர் வருது, இங்கேயும் லீனியர் வருது, பட் தே ஆர் நாட் சிமிலர். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க 3 லோன் பேர் ப்ரெசென்ட், பட் ஹியர் தேர் இஸ் நோ லோன் பேர் ப்ரெசென்ட். ஓகேங்களா, ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் கிளியராக ஒரு 2 டைம்ஸ் இதை மட்டும் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால் யூ கேன் ரைட் ஷேப் அண்ட் ஹைபிரிடைசேஷன் ஈஸிலி. ஓகே, ஸோ 6 ஸ்டெரிக் நம்பர் இப்போ இருக்கு வச்சுக்கிங்களேன். அதுலேயும் பாண்ட் பேர் வந்து ஆல் த பேர்ஸ் ஆர் பாண்ட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்டாஹெட்ரல் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுவே பாண்ட் பேர் வந்து 5ஆ இருந்து லோன் பேர் வந்து 1ஆ இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிரமிடல். இந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் பாண்ட் பேர் 4 லோன் பேர் 2ஆ இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பிளேனார். ஓகேங்களா, இப்போ இதை பேஸ் பண்ணி ஐ வில் கிவ் யூ 3 காம்பவுண்ட் வித் ஆன்சர். இதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால் யூ கேன் ரைட் கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஷேப் அண்ட் ஹைபிரிடைசேஷன். லெட் வி see one example. என்ன பார்த்தீங்கன்னா IF5. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். See here, அயோடின் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு, போத் ஆர் ஹாலைட்ஸ்.
அப்போ இங்கே எது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோடின். இந்த அயோடின் என்ன பண்ணும், சென்ட்ரல் ஆட்டமாக ஆக்ட் ஆகும். அப்போ எது இங்கே சென்ட்ரல் ஆட்டம்ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். தென் வி ஹாவ் டு ப்ரிடிக்ட் வேலன்சி. இப்போ அயோடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஃபேமிலி. அப்போ இதனோட வேலன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வேலன்சியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டெரிக் நம்பரை கால்குலேட் பண்ணுறோம். வெரி சிம்பிள் ஸ்டெரிக் நம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்கு 7 வேலன்சிக்கு ஏற்ற மாதிரி நான் 7 அயோடின் போட்டுறேன். ஓகேங்களா, 3, 6, 7. Okay, how many fluorine are attached with iodine? There are 5. So நான் என்ன பண்றேன்னா 5 fluorine attached with iodine. இந்த மாதிரி எத்தனை வந்து ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆகியிருக்கோ டைரக்டா அட்டாச் ஆகுது இல்லைங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாண்ட் பேர்னு சொல்றோம். அப்போ இங்க நமக்கு டோட்டலா 5 fluorine வந்து அயோடினோட அட்டாச் ஆகியிருக்கு. ஓகேங்களா, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், இது சும்மா இருக்காது. இதுதான் என்ன பண்றோம்னா இது லோன் பேர்னு சொல்றோம். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எதோடையும் கம்பைன் ஆகாம இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம லோன் பேர்னு சொல்றோம். நான் இது இந்த மாதிரி நான் டினோட் பண்றேன். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா லோன் பேர் சொல்றோம். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாண்ட் பேர்ஸ்னு சொல்றோம். they are bond pairs, this is lone pair. ஸோ நம்ம இப்போ கவுண்ட் பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5 bond pair present ஆயிருக்கு. ஸோ bond pair 5. This is lone pair. How many lone pair present in this compound? Only 1 lone pair present. Count this. 5 plus 1, 6. This is steric number. எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டெரிக் நம்பரை கால்குலேட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும், ஷேப்பையும் ஹைப்ரிடைசேஷனையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், IF5க்கு நான் ஸ்டெரிக் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தட் இஸ் 6. ஸோ நமக்கு 6ன்னு பார்த்தீங்கன்னாவே தட் இஸ் 6 ஸ்டெரிக் நம்பர் இருக்குதுனாவே அதுக்கோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp3d2. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனோட ஷேப் எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா இந்த பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர் வச்சு தான் சொல்கிறோம். ஆல்ரெடி ஐ டோல் யூ தட் 6மே பாண்ட் பேராக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆக்டாஹெட்ரல். பட் பாண்ட் பேர் ஏதாச்சும் ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஆக்டாஹெட்ரல் சொல்லக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சுன்னா பேலன்ஸ் எல்லாம் ரிமைனிங் எல்லாமே பாண்ட் பேராக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெரிக் நம்பர் 6ல் பார்க்கும்போது அது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்கொயர் பிரமிடல்னு சொல்கிறோம். அப்போது இந்த எக்ஸாம்பிள் IF5 உடைய ஷேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல். இஸ் இட் கிளியர்? இப்போ என்ன சொல்ல வரேன், ஸ்டெரிக் நம்பரை எனி காம்பவுண்ட் இஃப் யூ டேக் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரைட் தி ஸ்டெரிக் நம்பர். ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிச்சதுமே என்ன பண்ணணும், அந்த ஸ்டெரிக் நம்பருக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன்றத எழுதணும். அதுக்கப்புறம் அதில் எத்தனை பாண்ட் பேர்ஸ் இருக்குது எத்தனை லோன் பேர்ஸ் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஷேப் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஒன் எக்ஸாம்பிள். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் யூ. தட் இஸ் XeF2. ஓகேங்களா, XeO2 I will give you. Xe, that is xenon. It is noble gas configuration. Noble gas அது 18th group family. அப்போ 18th group familyக்கு அதனுடைய வேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 போட்டுருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். 2, 4, 6, 8. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணக்கூடாதுன்ற இந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் ஹியர். O2 நான் இங்கே O2 இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, ஓன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, அட்டாச் பண்ணக்கூடாது. இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். இங்கே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னா ஆக்சிஜன் என்ன பண்ணணும்னா 2 ஆட்டத்தோட பாண்டா கம்பைன் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சிஜன் அதனுடைய கனெக்டிவிட்டி என்னவா இருக்கும்னா 2 எலக்ட்ரான்ஸோட கனெக்ட் பண்ணும். அப்போ இப்படி தான் நம்ம போடணும். ஒரு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான்ஸோட என்ன பண்ணுது, கனெக்ட் ஆகுது. ஆக்சிஜனுக்கு மட்டும் இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனதர் ஆக்சிஜன்.
So these two oxygen taking 4 electrons. Remaining 4 electrons என்ன பண்ணிக்கும்? அது ஃப்ரீயா இருக்கு இல்லையா? So that is lone pairs. So 2 lone pairs present. இப்போ நான் steric number எழுதுறேன். We should not take 1, 2, 3, 4. 4 bond pair நம்ம எழுதக்கூடாது. We call this is one bond pair for oxygen. This is we have to clear that. இதுல நமக்கு தெளிவா இருக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 2 bond pair னு கன்சிடர் பண்ணக்கூடாது. 1 bond pair தான் இது 1 bond pair. ஓகே, 2 bond pair. இப்போ bond pair எத்தனை? 2. lone pairs பார்த்தீங்கன்னா 1, 2. 2 lone pairs present ஆயிருக்கு. அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர் என்ன இருக்கும்? 4. ஸ்டெரிக் நம்பர் 4 அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் நம்பர் 4 எடுத்தீங்கன்னா அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் sp3. sp3ன்றது டெட்ராஹைட்ரல் போயிடக்கூடாது, ஏன்னா இங்கே பாண்ட் பேர் 2 இருக்கு, லோன் பேர் 2 இருக்கு. ஸோ பாண்ட் பேர் 2 லோன் பேர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஷேப். இப்போ இது எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா XeFO2 வி ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா பென் ஷேப். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எந்த மாலிகுல் எடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம்னா அதனுடைய ஷேப் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் ஈஸியாக ஸ்டெரிக் நம்பரை பேஸ் பண்ணி எழுத முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.